இப்போ செகண்ட் ரெசிபி என்ன செய்ய போறோம்? நம்ம வந்து மாம்பழ புளிശ്ശേരി பண்ண போறோம். சூப்பர். மாம்பழ புளிശ്ശേരി இது எப்படி ரொம்ப ப்ராசஸ் பெருசா இருக்கும்? ஒரு வறுத்து அரைக்கணும் ஒரு இது. நம்ம வந்து parallel-ஆ பண்ணலாம். ஓகே, செய்ய ஆரம்பிக்கலாம். புளிശ്ശേരി செய்வதற்கு தேவையான பொருட்கள்: மாம்பழம், கருவேப்பிலை, வெந்தயம், மிளகாய்த்தூள், உப்பு, எண்ணெய், மஞ்சள் தூள், வெல்லம், தேங்காய் துருவல், தயிர், மிளகாய் வத்தல். நம்ம முதல்ல வந்து இந்த மசாலா வறுத்துடலாம். ஓகே. எனக்கு கொஞ்சம் குக்கிங் ஆயில், இந்த புளிശ്ശേരിயை பொறுத்த வரைக்கும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தர் ஒரு மெத்தட்ல பண்ணுவாங்க. ஓகே. நம்ம வந்து இப்போ ஒரு பாலக்காடு ஸ்டைல் பண்ண போறோம். இப்ப கடுகு, இது வந்து நம்ம அரைக்கிறதுக்காக பண்ற மசாலால போடுற கடுகு. ஓகே. சரி, எதனோட காம்போ நல்லா இருக்குமா? விஷு வருது இல்லையா, அதுலலாம் வந்து அவங்களோட பண்டிகையில இது கண்டிப்பா வந்து அவங்க அதை தனியா வைப்பாங்க. ஓகே. என் பொண்ணு அப்படியே வெறுன சாப்பிட்டுருவாங்க. வெறுன சாப்பிடறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். ஓ சூப்பர். இந்த சத்யால வந்து இது கண்டிப்பா ஒரு டிஷ்ஷா இருக்கும். ஓகே. ஏன்னா இதுல வந்து புளிப்பு, திதிப்பு, அப்புறமா இனிப்பு எல்லாமா சேர்ந்து வரும். இப்ப கடுகு வெடிச்சிடுச்சு, எனக்கு வெந்தயம் கொடுச்சு. வெந்தயம் நம்ம ரொம்ப லைட்டா தான் போடுவோம் ஒரு ஃப்ளேவருக்காக. ஓகே. அப்புறமா மிளகாய் வத்தல். எத்தனை வத்தல் சேர்க்க போறீங்க? இது நம்ம ஒரு கப் மாம்பழம் வச்சிருக்கோம் இல்லையா, அதனால நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு 3 ல இருந்து 4 மிளகாய். ஓகே. சின்னதா ஒண்ணு போட்டுக்கிறேன். சரி, இப்ப இதனுடைய சுவை எப்படிப்பட்டதா இருக்கு? ஏன்னா மாம்பழம் எடுத்திருக்கோம், அதோட வந்து நீங்க வத்தல், வெந்தயம் எல்லாம் வேற போட்டு தாளிச்சிட்டு இருக்கீங்க. ஆமா. இது எப்படி இருக்கும்? இது வந்து ஒரு அறுசுவை உணவு. இது நம்மளோட தமிழ் கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா கூட நம்ம வந்து ஒரு இது பண்ணுவோம் நியூ இயர் அன்னைக்கு. அதுல வந்து நம்மளுக்கு வந்து வேப்பம்பூ, அப்புறம் மாம்பழம், அந்த இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு எல்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி இந்த புளிശ്ശേരി வந்து ஒரு அறுசுவை உணவு. சூப்பர். இப்ப இதுல தேங்காய் போடலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எண்ணெய் காய்ந்ததும் கடுகு போட்டாங்க, அதுல கொஞ்சமா ஃப்ளேவருக்காக வெந்தயம் ஆட் பண்ணாங்க, அப்புறம் மிளகாய் வத்தல் சேர்த்தாங்க. அது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இப்ப தேங்காய் துருவல் சேர்த்திருக்காங்க. இது வந்து இப்ப ஆறினோடனே நம்ம இதை அரைச்சிருவோம். ஓகே. இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஆறட்டும். நம்ம வந்து இந்த சைட்ல வந்து இப்ப வந்து மாங்காய குக் பண்ணலாம். ஸோ மசாலாக்கு தேவையான பொருட்கள்லாம் நல்லா வறுத்து ஆற வச்சுட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் வானலியை பற்ற வச்சு ஆன் பண்ணி வைக்கிறாங்க. மாம்பழத்தை வேக வைக்கலாம். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி தாளிச்சிடலாம். எண்ணெய் கொஞ்சம். அதுக்கு என்ன நம்ம ரொம்ப எண்ணெயே வேண்டாம். அதுக்கு அவங்கள வந்து வெந்தயம் வந்து நல்லா யூஸ் பண்ணுவாங்க. ஒன்னா வறுத்து அரைப்பாங்க, இல்லனாக்கா இதுல தாளிக்கும் போது கண்டிப்பா கேரளா குசின்ல கண்டிப்பா வந்து வெந்தயத்தோட மதிப்பு. ஏன்னா அது வந்து நம்மளுக்கு அது ஒரு மருந்து. ஆமா. வயிற்று புண்ணெல்லாம் ஆட்டும். அல்சர்லாம் வந்ததுனாக்கா வெந்தயத்தை தண்ணியில ஊற வச்சு சாப்பிட்டாக்கா அவ்வளவு நல்லது. அவங்களோட ஃபுட்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா வெந்தயம் வந்து உழவு சொல்லுவாங்க, அதை வந்து கண்டிப்பா அவங்க வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. இப்ப கடுகு போட்டுடலாம். கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சத்தூள், ரொம்ப கம்மியா தான் ஒரு பிஞ்ச். நான் மாம்பழப்பூ போட போறேன். ஒரு மிளகாய் வத்தல் வேணும்னா ஃப்ளேவருக்கு கிள்ளி போடலாம்.
ஒண்ணே ஒண்ணு போதும். ஒண்ணே ஒண்ணு. ஓகே. இந்த எண்ணெய் இருக்கும் போதே பண்ணலாம். இப்ப இந்த மாம்பழத்தை அதுல போட்டுக்கலாம். லாஸ்ட் ரெசிபி இலை அடப்பும் நீங்க வந்து சொல்லிருந்தீங்க. பச்சரிசி மாவுக்கு பதிலா பலாப்பழம் சேர்த்துக்கலாம். இப்போ இதுல மாம்பழத்துக்கு பதிலா வேற ஏதாவது ஆப்ஷனல் ஃப்ரூட்ஸ் இருக்குங்களா? இதுல உங்களுக்கு வந்து இந்த ஸ்வீட் குடுக்கற அளவுக்கு மேபி பைனாப்பிள்ல பண்ணலாம். ஓகே, நல்லா வரும். கொஞ்சம் தண்ணி விடுங்க. கம்மியா போடும். ஏன்னா நம்ம தயிரும் விட போறோம் இதுல. ஓகே. சோ ஒரு பக்கம் வந்து மசாலாக்கு தேவையான பொருட்கள்லாம் வறுத்து ஓரமா வந்து ஆற வச்சிருக்காங்க. இப்ப அடுத்தபடியா மாம்பழத்தை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி கடுகு, கருவேப்பிலை, வத்தலோட தாளிச்சு இப்ப மாம்பழத்தை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி வேக வச்சிட்டு இருக்காங்க. மேம் இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? இத வேகட்டும். நம்ம அதுக்குள்ள வந்து இந்த மசாலாவை அரைச்சிடலாம். ஓகே. இதுல கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிடலாம். பேஸ்டா வர மாதிரி அரைக்கலாம். ஆமா. இப்ப நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சாச்சு. மாம்பழமும் நல்லா வெந்தெடுத்து நம்ம இப்ப வந்து இதுல வந்து வெல்லம் போட போறோம். ஒரு கப் மாம்பழத்துக்கு உங்களுக்கு வந்து 1/4 கப் வெல்லம் போடும். ஏன்னா அதோட ஸ்வீட்னஸ் தான் நம்மளுக்கு தெரியும், வெல்லத்தோட ஸ்வீட் தெரியக்கூடாது. ஓகே. அதனால 1/4 கப்புக்கு உண்டான வெல்லம் நான் இப்ப போடுறேன். நல்லா இந்த வெல்லம் இதுல ஊறுகட்டும். இந்த வெல்லமும் மாம்பழமும் மிக்ஸ் ஆற ஸ்மெல் பாருங்க, நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம உப்பு போடணும். ஓகே. அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா போட்டு அப்புறமா தயிர் ஓகே ஆட் பண்ணி முடிச்சிடுவோம். இப்ப வெல்லமும் நல்லா உருகிடுச்சு. நம்ம இதுல உப்பு போட்டுடலாம். ஓகே. உப்பு ரொம்ப கேர்ஃபுல்லா போடணும். ஏன்னா இது வந்து எல்லா சுவையும் வர்றதுனால நீங்க உப்பு ரெகுலர் ஒரு கிரேவிக்கு போடுற மாதிரி போடக்கூடாது. சரி. இப்ப நான் மசாலா போடுறேன். நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த மசாலா போடுறேன். இப்ப இந்த மாம்பழம் வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணாங்க. வெல்லம் உருகி நல்லா பாகு மாதிரி வந்துருச்சு. இப்போ அரைச்சு வச்ச மசாலாவை இதோட சேர்த்திருக்காங்க. இப்ப இந்த மசாலாவை நல்லா நான் வந்து இதுல கலக்க போறேன். ஓகே. நிக்க முடியல, எனக்கு இத சாப்பிடணும் போல இருக்கு. எனக்கு முடிகிற ஸ்டேஜ் வந்தாச்சு. ஓகே. நம்ம இப்ப இதுல தயிர் ஆட் பண்ணலாம். தயிரை போடுறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு தடவை பீட் பண்ணிடலாம். நல்லா அடிச்சுட்டு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்காய் பால், தயிர் எல்லாமே வந்து போட்டதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. சரி. யூசுவலா ஒவ்வொரு ரெசிபில ஒவ்வொரு சுவை இருக்கும். பட் இதுல வந்து எல்லா சுவையும் சேர்ந்து இருக்கு. அதனாலதான் அவங்களோட சத்யால இது வந்து வரும். நம்மளோட இது வேப்பம்பூ பச்சடி மாதிரி அவங்கள இந்த சத்யால வந்து இந்த புளிச்சேரி வந்து கண்டிப்பா வரும். நீங்க டேஸ்ட் பண்றதுக்கு ரெடியா? ரெடி மேம். மாம்பழ புளிச்சேரி நல்லா வந்து செஞ்சுட்டாங்க. ஸோ இது வந்து கேரளாவுடைய பாரம்பரிய ஒரு உணவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நீங்களே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இதுல எல்லா விதமான சுவையும், காரம், புளிப்பு, இனிப்பு, கசப்பு, இப்படி எல்லா விதமான சுவையும் வந்து அடங்கி இருக்கு. ஸோ இப்போ இதனுடைய சுவை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம்.
நீங்க இப்ப இதை டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. கண்டிப்பா மேம். மாம்பழ புளிச்சேரி ரொம்ப அழகா வந்து ரெடி பண்ணிருக்காங்க. இப்ப இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அட்டகாசம் மேம். உங்க பொண்ணு இதை சும்மா சாப்பிடறதுல தப்பே இல்ல. அந்த அளவுக்கு ரொம்ப 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 அருமையா இருக்கு. மாம்பழம் பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க. சோ அதுல ஒரு காரம் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடுறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட் கொடுக்குது. தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு எபிசோட்ல நீங்க செஞ்ச 2 டிஷ்மே வந்து பிரமாதம். சோ அது கட்டாயமா வந்து ஐ திங்க் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றி. புளிச்சேரி செய்யும் முறை: அடுப்பில் கடாயை வைத்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நன்கு சூடேறிய பிறகு கடுகு போடவும். கடுகு பொரிந்ததும் வெந்தயம், மிளகாய் வத்தல், தேங்காய் துருவல் சேர்த்து நன்கு வதக்கவும். வதக்கியதை ஆறவிட்டு மிக்சியில் அரைத்து கொள்ளவும். வேறு ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிந்ததும் கறிவேப்பிலை, மஞ்சள் தூள், மிளகாய் வத்தல் சேர்த்து நன்கு வதக்கவும். வதக்கியதும் அதில் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிய மாம்பழ துண்டுகளை சேர்க்கவும். அத்துடன் சிறிது தண்ணீர் ஊற்றி வேக வைக்க வேண்டும். கொதி வந்ததும் சிறிதளவு வெல்லம் சேர்க்கவும். அத்துடன் தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைத்து வைத்துள்ள மசாலாவை சேர்க்கவும். மேலும் தயிர் சிறிதளவு சேர்த்தால் சுவையான புளிச்சேரி தயார். சரி நேயர்களே, இன்றைக்கு நம்மளுடைய எபிசோட்ல வந்து 2 ரெசிபிஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற நம்புறோம். நீங்களும் கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இது ஆனந்த அனுபவம் தரும் அரோமா அக்மாக் நெய் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம்.